அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் டப்ளாய்க்கு நடித்த நாளை நமதே படத்தில் மொத்தம் 3 அண்ணன் தம்பிங்க சின்ன வயசில் பிரிஞ்சிருவாங்க. இதில் கடைசி தம்பி தனது மூத்த அண்ணன்கள் 2 பேர்த்த கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் ஒரு மேடை பாடகராக இருப்பார். அப்படி பாடும் பொழுது ஒவ்வொரு முறையும் தனது குடும்ப பாடலான பாடி தனது அண்ணன் தம்பிங்க இங்கிருந்து அந்த பாட்டை தொடருவாங்களே அப்படிங்கிறதுக்காக பாடுவார். அப்படி பாடி கடைசியில் இணைவாங்க. ஆக இது அண்ணன் தம்பிங்களை இணைகிறதுக்காக பாடக்கூடிய பாட்டு. ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரியுங்களா பார்க்க போகிறோம்? அதாவது புரட்சி தலைவர் படத்தில் இடம்பெற்ற பாடல்களில் பாட்டு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. நேற்று நாளை படம் புரட்சி தலைவர் டப்ளாய்க்கு நடிச்சிருப்பார். படம் போட்ட உடனேயே செம்ம சாங்கு. அந்த பாட்டு முடிவில் புரட்சி தலைவர் தவறி விழுந்து இறந்துடுறாரு. அதன் பிறகு மாணிக்கம் அப்படின்னு இன்னொரு தலைவர் வருவார். இந்த பாடல் 2 இடத்துல இடம்பெறும். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின இந்த பாட்டு 2 இடத்துல இடம்பெறும். புரட்சி தலைவருக்காக இவர் 2ஆவதாக பாடின பாடல். இப்போ புரட்சி தலைவர் மலையிலிருந்து விழுந்த பின்னாடி அவங்களுடைய காதலி ராஜஸ்ரீக்கு அதாவது மனநல பாதிச்சிருவாங்க. அந்த மனநல திரும்ப சுயநினைவு குறதுக்காக மாணிக்கங்கிற தலைவர் வர பார்த்தீங்களா, அவருக்கு அவருடைய கோட் ஷூட் கொடுத்து போட வைப்பாங்க. ஆனால் அவர் அது போடும் பொழுது அதாவது உருவ அமைப்பில் ஒற்றுமையாக இருந்தாலும் அவருடைய பாடி லாங்குவேஜ் வேறு, தன்னுடைய பாடி லாங்குவேஜ் வேறுங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக அந்த கோட்டை போடும் பொழுது இப்படின்னு நெளிவார். அப்படி கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி காமிப்பார். ஆக டப்ளாய்ட்னா பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மைன்யூட்டாக செய்வார். இந்த பாடல் இந்த படத்தில் 2 முறை வருது. அந்த பாடல் கேட்போங்களா? பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, எங்கும் வாழும் தென்றல் காற்று நாளும் ஒன்றுதானே, இன்ப நாளும் இன்றுதானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. எல்லைகளில்லா உலகம் என் இதயமும் அதுபோல் சுழலும், புதுமை உலகம் மலரும், நல்ல பொழுதாயாருக்கும் சுழலும், யாரும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே, இன்ப நானும் இன்றுதானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்ல புரட்சி தலைவர் அந்த தூணில் சாஞ்சிக்கிட்டு சும்மா ஸ்டெயிலாக நிற்கிற தோரணை, அவருடைய காந்த கண்கள், சும்மா கட்டான உடல், அதுக்கு மேலே
அவருடைய கண்கவர் பூரிப்பான முகம், இதெல்லாம் பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக சரோஜா தேவிக்கு பாட்டு வரும். ஆக இந்த ஜோடி பாடக்கூடிய இந்த பாடலை பார்த்தா நமக்கு அதுக்கு மேலே பாட்டும் வரும், ஆனந்தமும் சேர்ந்து வரும். அது என்ன பாட்டு தெரியுங்களா? இதயம் என்றொரு ஏடெடுத்தேன், அதில் எத்தனையோ நான் எழுதி வைத்தேன். இதயம் என்றொரு ஏடெடுத்தேன், அதில் எத்தனையோ நான் எழுதி வைத்தேன். எழுதியதெல்லாம் உன் புகழ் பாடும், எனக்கு அது போதும், வேறென்ன வேண்டும். பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும். அதை கேட்டு கொண்டிருந்தால் ஆட்டம் வரும், அந்த ஆட்டத்தில் பொன்மையில் கூட்டம் வரும். பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும். தேனினும் இனிய பி. சுசீலா குரலும், இசை பன்னீரை தெளிக்கக்கூடிய டிஎம்எஸ் குரலும் சேர்ந்து பாட, இந்த பாடலுக்கு அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி ஆட, அவங்களோட சேர்ந்து புரட்சி தலைவரும் சும்மா ஆடி பாட, இந்த பாட்டை, இந்த ஒரே ஒரு பாட்டை கேட்கலாங்களா? பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு, எட்டினிலும் எழுத்தினிலும் ஒரே ஒரு பாட்டு, அது எழுதும் போது மயக்கம் வரும் ஒரே ஒரு பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. ஒருத்தர் பாடனா அவங்களோட சேர்ந்து நம்மளும் பாடத் தோணும். அதே சமயத்தில் உற்சாக மிகுதியில் ஆடவும் தோணும். ஆனால் ஒருத்தருடைய அந்த பாடல் பாடுகிறவர் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த உற்சாகம், அந்த எழுச்சி, இவை எல்லாமே சேர்ந்து ஒரு நடக்க முடியாதவங்களை கூட நடக்க வைக்குதுன்னா அது என்னன்னு சொல்றது? அந்த பாட்டை, அந்த இசையினுடைய முக்கியத்துவத்தை எப்படிங்க சொல்றது? அப்படி தனது பாடலால, தனது அந்த முக பாவனையினால, அந்த முகம் கொடுக்கக்கூடிய அந்த முக ராசியினால எழுந்து நடக்க முடியாதவங்களை கூட எழுந்து நடமாட வைக்கக்கூடிய புரட்சி தலைவர் பாடுற இந்த பாட்டை கேளுங்க. நாதத்தோடு கீதம் உண்டாக, தாளத்தோடு பாதம் தள்ளாட, நாதத்தோடு கீதம் உண்டாக, தாளத்தோடு பாதம் தள்ளாட, வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை. வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை. நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட, நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட, அழகே உன் பின்னால் அன்னம் வரும், அன்னம் வரும். நான் பாடும் பாடல் நலமாக வேணும், இசைவெல்லும் அமுதாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். ஆக்ஷன் ஹீரோவான புரட்சி தலைவருக்கு அட்டகாசமான குரல்ல டிஎம்எஸும், அதே மாதிரி குணச்சித்திர நடிகரான முத்துராமனுக்கு மென்மையான குரல்ல பிபிஎஸும் பாட, அந்த பாடலுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் எழுந்து ஆட, புரட்சி தலைவர் இந்த பாடலுக்கு அந்த கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு அவர் ஃபேஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிப்பாரு பாருங்க. அந்த சிரித்த முகம் கடைசி வரைக்குமே அந்த புன்னகை மாறாத அதே அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸோட சும்மா அம்சமாக பண்ணியிருப்பாருங்க. அந்த பாடல் என்ன தெரியுங்களா?
அலையில்லாத நீரோ, நீரில்லாத ஊரோ, ஊரில்லாத பேரோ, அவள் இல்லாத நாளோ, மனக்கோலம் காண வந்த தெய்வீக பெண்ணல்லவோ, எனக்காக ஏங்குகின்ற செவ்வல்லி கண்ணல்லவோ, பாடினால் ஒரு பாட்டு பாலிலாவிடில் நேற்று, தேடினேன் அதை கேட்டு ஓடினேன் வலை போட்டு, பூமகள் அவள் யாரோ, பொன்மையில் அவள் பேரோ, பூமகள் அவள் யாரோ, பொன்மையில் அவள் பேரோ. கொத்தும் கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, கொத்தும் கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கண்ணன் என் காதலன் படத்துல புரட்சி தலைவர் பாடுவாரு. புரட்சி தலைவர் பாடுவாருன்னா புரட்சி தலைவி எழுந்து ஆடாமல இருப்பாங்க, செம்மையா ஆடுவாங்க. அந்த பாட்டு பாருங்க. பாடுவோர் பாடினால் ஆடத் தோணும், பாலுடன் தேன்கனி சேர வேண்டும், கலைகளை தெய்வமாய் காண வேண்டும், கண்ணினி இன்னும் ஏன் நாண வேண்டும், பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும். கண்ணன் என் காதலன் படத்துல புரட்சி தலைவர் பாடுவாரு. புரட்சி தலைவர் பாடுவாருன்னா புரட்சி தலைவி எழுந்து ஆடாமல இருப்பாங்க, செம்மையா ஆடுவாங்க. அந்த பாட்டு பாருங்க. பாடுவோர் பாடினால் ஆடத் தோணும், பாலுடன் தேன்கனி சேர வேண்டும், கலைகளை தெய்வமாய் காண வேண்டும், கண்ணினி இன்னும் ஏன் நாண வேண்டும், பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும். அரச கட்டளை படத்துல புரட்சி தலைவரை புகழ்ந்து உயர்த்தி வாழ்த்தி புரட்சி தலைவர்கள் பாடக்கூடிய இந்த பாட்டை கேளுங்க. என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன், ஒரு குற்றம் இல்லாத மனிதன், கோயில் இல்லாத இறைவன். பாத்தீங்களா, புரட்சி தலைவி புரட்சி தலைவரை கோவில் இல்லாத இறைவன் அப்படின்னு புகழ்றாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க புரட்சி தலைவரை தெய்வமா கருதுறாங்க. அவங்க மட்டுமில்ல, இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மக்கள் அனைவருமே புரட்சி தலைவரை நம்ம இதய தெய்வமா ஏற்று வணங்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த படம் அதாவது அரச கட்டளை படம் ரிலீஸ் ஆகும்போது தலைவருக்கு கோயில் இல்லை. ஆனால் இப்போ பல இடங்கள்ல புரட்சி தலைவர் கோயில் இருக்குது, கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா சென்னை திருவெற்றியூர் அடுத்த நத்தமேடு அப்படிங்கிற இடத்துல, அதாவது சென்னையிலிருந்து 37வது கிலோமீட்டரில் நத்தமேடு என்ற பகுதியில் புரட்சி தலைவருடைய தீவிரமான பக்தர், அதி தீவிரமான பக்தர் கலைவாணன் அப்படிங்கிறவர் 18 லட்சம் ரூபாய் செலவுல, தனது சொந்த செலவுல அவரு புரட்சி தலைவருக்கு கோயில் கட்டி இருக்கிறாரு. இந்த கோயிலில் தினந்தோறும் பாலபிஷேகம்,
தேன் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், கதம்பம் அபிஷேகம், இப்படி விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம்னு 7 வித பொருட்கள்னால அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தினந்தோறும் மக்கள் வந்து வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே நடைபெறக்கூடிய அன்னதான விழாவில் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி பூஜைகளை செஞ்சு தாங்கள் நினைச்சதை தலைவர்கிட்ட வேண்டிக்கிட்டா அவங்க நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஏன் நடக்காது? நம்ம தலைவர் நினைத்ததை முடிப்பவர் அல்லவா? இன்னொன்று பாருங்க, இந்த வீடியோனுடைய இன்ட்ரோவில் பேசியிருப்போம். நாளை நமது படத்தில் அந்த 3 அண்ணன் தம்பிங்க, அதாவது புருஷத்தில் டபுள் ஆகிட்டு அவருக்கு ஒரு தம்பி, 3 பேரும் இணையிற அந்த பாடல்ன்ட்டு. அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுங்களா? 3 தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து, அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது, நாளை நமதே, நாளை நமதே. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.